ட்ரைனிங் கூட ட்ரைனிங்ல போய் உனக்கு ஹெட்ஷாட் பேட் எப்படி அடிக்கணும்னு சொல்லி தரட்டா, இல்லை ஃபயர் பட்டன் சைஸ் வைக்க சொல்லி தரட்டா, இல்லை செட்டிங்ஸ் வைக்க சொல்லட்டா, இல்லை என்ன வைக்கணும்னு சொல்லி தரணும்? எனக்கு வந்துட்டு ஒன் டாப் படிக்க சொல்லி. ஒன் டாப் படிக்கிறது நான் எப்படி ஒன் டாப் படிப்பேன்? இதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஆனால் கொஞ்சம் பழகணும். சரி, என்ன கண்ணு அடிக்கலாம்? அதுவும் என்ன கண்ணு எடுத்து அடிக்கணும் சொல்லு, நீ சொல்லு. நீ எதுல டபுள்ஸ் ஒன் டாப்னால நம்ம டபுள் ஷாட் தான், ஒரு அடியிலே வீழ்த்தும் கண் டபுள் ஷாட்டு. அடுத்து டெசர்டிகல், ஐயோ டெசர்டிகல், இந்த ரெண்டு தான். இப்போ இன்னொரு கன்று வந்துச்சு, அந்த இது சிங்கிள் ஷாட் M590 சம்திங். அது கண்ணு நல்லா தான் இருக்கும் M590, ஆனால் என்ன கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ எனக்கு ஒன் டாப் பாருங்க, எனக்கு ஒன் டாப் புல்லல எனக்கு தெரிக்குது, புல்லட்டா சூப்பர் விழுது, ஆனால் தெரிக்குது. எனக்கு ஏன் தெரிக்குதுன்னா, நான் வச்சிருக்க கொஞ்சம் ரொம்ப கீழே வச்சிருக்கேன். சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒன் டாப் அடிக்கணும், பேசிக்காக உங்கள் ஒன் டாப் அடிக்கணும்னா நான் சொல்லித்தரேன், ஈஸி தான். இதுதான் என் நார்மல் செட்டிங்ஸு. அது என் செட்டிங்ஸ் மாதிரி நீங்கள் வைக்கணும்னா நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கோங்க. ஃபயர் பட்டன் மட்டும் எப்படி வைக்கணும்னு மட்டும் நான் சொல்லித்தரேன். செட்டிங்ஸில் நீங்கள் ஜென்ரலாக நாங்கள் லாஸ்ட் வரேன். இப்போதைக்கு கண்ட்ரோல்ஸ், ஃபயர் பட்டன் எப்போவும் நீங்கள் யூஸ் பண்ணுறது, நீங்கள் இப்போ 62 இல்லை நிறைய பெருசு பெருசாக வச்சுருப்பீங்க, ஆனால் அது ஒன்றும் இல்லை. 52ல் இருந்து 52ல் இருந்து நீங்கள் 58 இதுக்கு உள்ளே மட்டும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஷாட் கொஞ்சம் ஈஸியாக உள்ள ஆரம்பிக்கும். நான் இப்போ 53ல் வச்சுருக்கேன். நீங்கள் 52 வச்சு அவங்க ஃபயர் பட்டனை நீங்கள் இப்போ சில பேர் இங்கே அப்படி நிறைய இடத்துல வச்சுருப்பீங்க. ஆனால் என்ன ஆனாலும் கொஞ்சம் கீழே வச்சுக்க பார்த்துக்கோங்க. உங்களோட விரல் என்னது, உங்கள் ஃபிங்கரில் உள்ள எண்டு மட்டும்தான் உங்கள் ஃபயர் பட்டனோட எண்டில் படணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா ஒன் டாப் ஈஸியாகும். ஆனால் 52லேருந்து 58க்குள்ளே நீங்கள் மாற்றி வைங்க, வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ரொம்ப கீழே இறக்கி வச்சுருப்பேன். வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. விளையாண்டு பழகினால கீழே இறக்கி வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக. ஆமாம், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம். நம்ம இப்போ மேலே இப்போ நீ இங்கே வச்சு விளையாடிருப்பேன்னு வச்சுக்கியா, இப்போ நீ இங்கே வச்சு தூக்க உனக்கு ரொம்ப மேலே ரேஞ்சு கிடைக்காது. அதே இது நீ கொஞ்சம் கீழே இறக்கிட்டேன்னா நீ எப்பவும் போல தான் ஷூட் பண்ணுவேன், ஆனால் அந்த எண்டில் படனால ஹெட்டு சூப்பராகிடும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது வராது, ஏன்னா ரொம்ப மேலே போகும். அது நீ பழக இந்த சைஸ் மாற்ற உனக்கு வந்துடும், ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் ஒர்க்காக இருக்குது, அது நீங்கள் ட்ரை தான், உங்கள் ட்ரை தான். அப்புறம் ஜென்ரல், நான் இதெல்லாம் குறைச்சி வச்சுருக்கேன், எது குறைச்சி வச்சுன்னு தெரியல. இதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான், ஜென்ரலில் நீங்கள் ஃபுல்லாக கொட்டி வச்சா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக வச்சா உங்களுக்கு ஒன் டாப் போலட்டா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபயர் பட்டன் சைஸ் நான் இப்போ 53 வச்சுருக்கேன். அப்போது நான் 153ல் வைக்கலாம். இல்லட்டா அது ப்ளஸ் அது நீங்கள் வச்சதோட கொஞ்சம் ப்ளஸ் அதிகமானா 63, அது கம்மியானா 43. நீங்கள் வச்சதோட 10 ப்ளஸ் பண்ணுங்கள், இல்லை 10 மைனஸ் பண்ணி ஃபயர் பட்டன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரல் ரெட் டாட்டும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இது வச்சு நீங்கள் பழகினாலே போதும், அவங்க ஒன் டாப் தானாலே விழ ஆரம்பிக்கும். ஏன் அவங்க. ஆனால் என்ன கொஞ்சம் தெரிக்குதுன்னா, இப்போ பாருங்க நான் ஃபயர் பண்ணும்போது தெரிக்குதா, ஃபுல்லாக படாது. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிடுவேன், கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். அது ஜென்ரல் நான் மாற்றி வச்சுருவேன். ஸோ ஜென்ரல் 43ல் வச்சுட்டு ரெட் டாட்டிலும் 44 ஏதோ 44ல் வச்சுருவேன். அவ்வளோதான். நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் எடுக்க தான் வரும். ஆனால் ஃபயர் பட்டன் சைஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த பெஸ்ட்டுகள் நல்லா வரும். இன்னும் நான் கொஞ்சம் ஃபயர் பட்டன் கீழே இருக்கணும். எனக்கு ஒன் டாப் போலட்டா நான் ஃபயர் பட்டன் மட்டும்தான் கொஞ்சம் கீழே இறக்கி வைப்பேன். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டேன்னா அவ்வளோது விழும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உடனேலாம் விழாது, ஏன்னா நம்ம பழகணும். உடனே ஃபயர் பட்டன் சைஸ் மாற்றினா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் அவன் டேரெக்ஷன், அவன் இப்போ இந்த டேரெக்ஷனில் குதிக்கிறான்னா நீங்களும் அதே டேரெக்ஷனில் இந்த சைடு மூவ் பண்ணணும். நீங்கள் விளையாட அவங்க பழகிடும். அப்படி வரட்டா அவங்க ஃபயர் பட்டன் சைஸும் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் மாற்றணும், மிச்சம் எதுவுமே மாற்றாதீங்க. அதே பழகுனா ஓகே வந்துடும். அவன் தான் கற்றுக்குவாங்க இதே. அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்களோட 1v1 போட, இல்லை ஸ்குவாட் இருந்தால் ஸ்குவாடு, டியூ இருந்தால் டியூ, எது வேணாலும் போடுங்க, நாங்கள் ரெடி. அது இல்லாமல் 1v1 போட கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை, கரெக்டு தான். ஆனால் என்ன, நீங்கள் கமெண்ட் பண்ணது ஓகே, எந்த டைமிங்லாம் சொன்னால் தான் வர முடியும். ஸோ நீங்கள் கமெண்டோட எந்த டைம் ஒரு மேட்ச் போடலாம், இந்த டேட் ஒரு மேட்ச் போடலாம், அது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நானும் கரெக்டாக இருப்பேன், வந்துடலாம். நானும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விளையாடிடலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த ரூம் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் அதை க்ரியேட் பண்ண அப்புறம் என்ன மெசேஜ் போடுங்க, நான் எப்பவும் ஃப்ரீயாக தான் இருப்பேன், பார்த்து
பண்ணலாம். நீங்கள் அதுக்குள்ளே டைம் சொன்னால் ஈஸியாக இருக்கும். டைம் சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.